ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். நம்ம இந்த வீடியோவில் சுக்கா, சுக்கி, சுக்கேவோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஹிந்தியில் பேசுகிறவங்க இந்த வார்த்தைகளை அடிக்கடி பேசும்பொழுது நம்ம கவனிச்சிருக்கோம். ஸோ நம்ம சென்டென்ஸில் எப்படி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போயிட்டு நம்மளோட பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கான பிடிஎஃப் ஃபார்ம் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சென்டென்ஸ்லாம் ஈஸியாக ஒரு டைம் வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாமா? நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது நான் வந்துட்டேன், போயிட்டேன், சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அதாவது ரீசெண்டா ஒரு விஷயத்த வந்து செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அந்த விஷயங்களெல்லாம் சொல்றதுக்கு வந்து சுக்கா, சுக்கி, சுக்கே வந்து யூஸ் பண்ணுவோம். சுக்கா அப்படின்றது வந்து நீங்க உங்கள பத்தி பேசும்பொழுது, நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கனாலும், இல்ல வந்து 3வது நபர் ஒரு ஆண பத்தி பேசும்பொழுதுனாலும் சுக்கா வரும். பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல ஒரு பெண்ண பத்தி பேசுறீங்க அப்படின்னா சுக்கி வரும். ப்ளூரல் ஃபார்ம்க்கும், ரெஸ்பெக்ட் ஃபார்ம்க்கும் சுக்கே வரும். ஸோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மே ஆ சுக்கா ஹூன். இங்க வெர்ப் வந்து வா அப்படின்றது தான். ஸோ நமக்கு ரூட் வெர்ப் வந்து ஹிந்தியில வந்து ஆ. மே ஆ சுக்கா ஹூன். நீங்க உங்கள பத்தி பேசுறீங்க. அதனால தான் ஹூன் அப்படின்னு வருது. இதுவே அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஓ ஆ சுக்கா ஹே அப்படின்னு வரும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். சுக்கா ஹே அப்படின்னு வந்ததுன்னா 3வது நபர பத்தி பேசுறீங்க அப்படின்றது அர்த்தம். சுக்கான்னு வர்றதுனால அது ஆண் பால குறிக்குது. இதுவே வந்து நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா, மே ஆ சுக்கி ஹூன் அப்படின்றத சொல்லணும். அவ வந்துட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, ஓ ஆ சுக்கி ஹே அப்படின்றது வரும். ஸோ அந்த எண்டிங் வந்து ஹூன், ஹேய பொறுத்து வந்து உங்கள பத்தி பேசுறீங்களா? 3வது நபரா அப்படின்றது தெரியும். சுக்கா, சுக்கி, சுக்கேவ வச்சு வந்து எந்த ஆண் பாலா, பெண் பாலா, பலரா அப்படின்றத வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஜா சுகா ஹூன். மே ஜா சுகா ஹூன். இதே போல தான் பெண் பாலா இருந்தீங்க அப்படின்னா, மே ஜா சுக்கி ஹூன் அப்படின்றது வரும். ஸோ நீங்க இங்க ஒரு விஷயத்த கேட்கலாம். இதுவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு, நம்ம தமிழ்ல பேசும்பொழுது நான் வந்தேன், வந்திருக்கேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்துட்டேன், போயிட்டேன் இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் தானே வரும். ஏன் சுக்கா யூஸ் பண்ணி பேசுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தோணலாம். பட் ஆனா இந்த தமிழ்ல பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. நான் வந்தேன் அப்படின்னு சொல்றது தான் ப்ராப்பரான சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஸோ வந்து இருக்க. அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். ஸோ வந்து இருக்கேன் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஃபார்மேட் வந்து பார்த்துருக்கோம். நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நான் வந்துட்டேன் அப்படின்றது தான். ஸோ இன் ப்ராப்பர் தமிழ்ல சொல்லப்போனா வந்து நான் வந்து விட்டேன் அப்படின்றது தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும். ரீசென்ட்டா நீங்க ஒரு இடத்துக்கு வந்து வந்துட்டீங்க. ஸோ நீ போயிட்டு கால் பண்ணு அப்படின்னு யாராவது நமக்கு வந்து பஸ் ஏத்தி விடும்பொழுது, ட்ரெயின் ஏத்தி விடும்போது சொல்லிட்டாங்கன்னா வந்து கால் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதுவே வந்து வேற யாராவது உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு எங்க இருக்கீங்க அப்படின்னா, நான் சென்னை வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நாளைக்கு வாங்க நான் சென்னை வந்திருக்கேன். நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும், வந்து இருக்கேன்னு சொல்றதுக்கும், வந்தேன்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க வந்து வந்துட்டேன், போயிட்டேன் அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து சுக்கா, சுக்கி யூஸ் பண்ணி பேசுறோம். இதுவே நான் வந்தேன் அப்படின்னா வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. அது வந்து மே ஆயா. பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மே ஆயி, ஆயே அப்படின்றது ஒரு மாறும். ஓகேவா? நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் வீடியோ 2, 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவே நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மே ஆயா ஹூம் அப்படின்றத சொல்லுவீங்க. ஸோ வந்து அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல வரும். ஆயா, ஆயி, ஆயே அது வந்து ஜெண்டர பொறுத்து மாறும். இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹூன். மே ஆயா ஹூன் வந்திருக்கேன், போயிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இங்க வந்து வந்துட்டேன், போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கோம். அதனால ஆ சுக்கா ஹூன், ஆ சுக்கி ஹூன் அப்படின்றது வரும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அவன் ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு, "ஓ காவ் சா சுகா ஹே." ஸோ ஆண்பால் அப்படின்றதுனால, சுக்கா ஹே அப்படின்றது வருது. 3வது நம்பர். ஸோ அதனால எண்டிங் வந்து ஹேன்னு வருது. காவ் அப்படின்னா ஊருக்கு. இங்க வந்து ஷக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டவுன் அப்படின்னு நம்ம சொல்ற மாரி ஹிந்தியில வந்து ஷக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா கிராமம், ஊரு அந்த மாதிரிலாம் வந்து காவ் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ காவ் ஜாஜு சா சுகா ஹே." அடுத்தது பாருங்க, அவங்க அப்பவே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, வே உசி சமய ரயில்வே ஸ்டேஷன் சா சுகே ஹேன். ஸோ போயிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லும்பொழுது தான் நமக்கு வந்து வேற ஃபார்ம் வரும். போனாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பாஸ்ட் டென்ஸ்ல வரும். இங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால ரயில்வே ஸ்டேஷன் ஜா சுகே ஹேன். அவங்க ப்ளூரல் ஃபார்ம். அதனால சுகே ஹெயின். ஹெயின்னு வருது பாருங்க எண்டிங்.
உசி சமய் அப்படின்னா அந்த சமயத்திலேயே, அந்த நேரத்திலேயே அப்படின்றது அர்த்தம். பிரியா பைக்ல ஆஃபீஸ் வந்துட்டா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து, வந்தாள் அப்படின்னா, அது நேத்திக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்றது. வந்து விட்டாள், வந்துட்டா, பிரியா பைக்லயே வந்து ஆஃபீஸ் வந்துட்டா, நீ அவளுக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரிலாம் ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? ஸோ, அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வந்து பிரியா பைக் மே ஆஃபீஸ் ஆ சுகி ஹே. ஸோ, வா அப்படின்னா வந்து ஆவோ அப்படின்னு சொல்லுவோம். வந்துட்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஆ சுக்கி ஹே. பெண்பால் அப்படின்றதுனால சுக்கி வருது. அடுத்தது பாருங்க, நான் வீட்ட சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்க ஒரு விஷயத்த இப்ப தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து சுக்கா, சுக்கி ஃபார்மேட் தான் நான் சொன்னேன். மே கர் சாஃப் கர் சுக்கா ஹூம். ஸோ மே அப்படின்னா வந்து நான், கர் அப்படின்னா வீடு, சாஃப் கரோ அப்படின்னா வந்து சுத்தம் செய் அப்படின்றது அர்த்தம். சாஃப் கர் சுக்கா ஹூன் அப்படின்னா சுத்தம் பண்ணிட்டேன், சுத்தம் பண்ணி முடிச்சுட்டேன், இல்ல சுத்தம் பண்ணிட்டேன். இது 2த்துக்குமே இத சொல்லலாம். ஸோ, சாஃப்கர் சுக்கி ஹூன் அப்படின்னா சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றதா அர்த்தம். இதுவே அவன் சுத்தம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு சாஃப்கர் சுக்கா ஹே. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ, உங்கள இப்ப யாராவது நான் சாப்பிட்டேன் சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நான் இப்ப தான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இங்க ஏற்கனவேன்னு சொல்லலனாலும், நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? யாராவது ஒருத்தவங்க சாப்பிடும்போது, இல்ல நான் சாப்பிட்டுட்டேன், வீட்ல சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல நான் பிரியாணி சாப்பிட்டுட்டேன், எனக்கு இட்லி வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ, அதுக்கு "वो पहले ही खा चुका है." அவன் அப்படின்னா "वो पहले ही खा चुका है." இதுவே நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு "मैं पहले ही खा चुका हूँ" அப்படின்னு சொல்லலாம். பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா "खा चुकी हूँ" அப்படின்னு சொல்லுவீங்க. என்னோட சார்ஜர் உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து "मेरा चार्जर टूट चुका है." मेरा चार्जर என்னுடைய சார்ஜர். டூட் அப்படின்னா வந்து உடையறது. ஸோ டூட்னா அப்படின்னா உடைவது. டூட் சுக்கா ஹே அப்படின்னா உடைந்து விட்டது அப்படின்றது அர்த்தம். உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உடைஞ்சு போச்சுன்னு நம்ம பேசும்பொழுது சொல்லுவோம். ஸோ டூட் சுக்கா ஹே. நாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம் பிரியாணி கா சுக்கே ஹே. கா சுக்கே ஹேன் அப்படின்னா வந்து சாப்பிட்டு விட்டோம். அதாவது ப்ளூரல் ஃபார்ம் சுக்கே ஹேன் அப்படின்றது வருது பாருங்க. நான் அவன்கிட்ட பணம் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு, மே உஸ்கே பாஸ் பைசா தே சுகா ஹூன். ஸோ தே தோ அப்படின்னா குடு அப்படின்றது அர்த்தம். தே சுகா ஹூன் அப்படின்னா குடுத்து விட்டேன் அப்படின்றது அர்த்தம். உஸ்கே பாஸ் அப்படின்னா அவன்கிட்ட. நான் ஆஃபீஸ்ல பெர்மிஷன் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து, மே ஆஃபீஸ் மே பெர்மிஷன் பூச் சுகா ஹூன். பூச்சோ அப்படின்னா கேளு அப்படின்றது அர்த்தம். மாங்கோ அப்படின்ற ஒரு வெர்பையும் யூஸ் பண்ணுவோம். பட் பெர்மிஷன், அட்ரஸ் இந்த மாரி டீட்டெயில்ஸ் இந்த மாரிலாம் கேட்கறதுக்குலாம் வந்து பூச்சோன்ற வெர்ப் தான். பூச் சுகா ஹூன் அப்படின்னு சொல்லணும். அவ என்கிட்ட அவ அவர் என்ன பத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு, "वो मम्मी के पास मेरे बारे में बोल चुका है." ஸோ மம்மி கே பாஸ் அப்படின்னா வந்து அம்மா கிட்ட, மேரே பாரே மே அப்படின்னா என்னை பற்றி, போல் சுகா ஹே அப்படின்னா சொல்லி விட்டார் அப்படின்றது அர்த்தம். நாங்க ட்ரெயின் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு, ஹம் ட்ரெயின் மே சட் சுகே ஹே. ஸோ சடோ அப்படின்னா ஏறு அப்படின்றது அர்த்தம். சட் சுகே ஹேன் அப்படின்னா ஏறி விட்டோம் அப்படின்றது அர்த்தம். இதுவே அவன் ட்ரெயின் ஏறிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு, ஓ ட்ரெயின் மே சட் சுக்கா ஹே. ஸோ சட் சுக்கா ஹே அப்படின்னா ஏறி விட்டார் அப்படின்றது அர்த்தம். சட் சுக்கி சுக்கி சாரி சட் சுக்கா ஹூன் அப்படின்னா நான் ஏறிவிட்டேன் ஒரு ஆண் சொல்றதா அர்த்தம். ஸோ நான் ஏறிவிட்டேன்னு ஒரு பெண் சொல்லும்பொழுது ட்ரெயின் மே சட் சுக்கி ஹூன் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள பத்தி நீங்க சொல்லும்பொழுது சட் சுக்கி ஹூன். இதுவே அவ ட்ரெயின் ஏறிட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது சட் சுக்கி ஹே அப்படின்றது வரும். ஸோ அந்த எண்டிங் வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்ட்டா பேசணும். நான் அந்த படம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஓ ஃபிலிம் தேக் சுக்கா ஹூன். இதுவே வந்து ஒரு பெண் சொல்லும்பொழுது ஓ ஃபிலிம் தேக் சுக்கி ஹூன் அப்படின்னு சொல்லணும். அம்மா சமையல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, மா கானா பனா சுகி ஹே. ஸோ கானா அப்படின்னா வந்து சாப்பாட வந்து குறிக்குது. பனாவோ அப்படின்ற வெர்ப் தான் சமையல் செய்யறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். கர் சொல்லக்கூடாது. பனா சுகி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்க வந்து அம்மாவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்ம் ஹிந்திய பொறுத்தவரைக்கும் அம்மாவ வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால தான் பனா சுகி ஹே அப்படின்றது வருது. இதுவே அப்பா சமையல் செஞ்சுட்டார் அப்படின்னா வந்து, மேரே பிதாஜி கானா பனா சுக்கே ஹெயின் அப்படின்னு வரும். ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல வரும். சுக்கே ஹெயின் வரும். பனா சுக்கே ஹெயின் செஞ்சு முடிச்சுட்டாரு. சமையல் செஞ்சு முடிச்சுட்டாரு அப்படின்றது அர்த்தம். ஸோ சமையல் செஞ்சு முடிச்சுட்டாரு. படம் பார்த்துட்டேன். படம் பார்த்து முடிச்சுட்டேன். சுத்தம் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வந்து சுக்கா, சுக்கி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேசணும். ஸோ இப்ப நம்ம பார்த்த சென்டென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சென்டென்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தன்யவாத்.